எழுத்திலும் பேச்சிலும் வாழ்விலும் ஒப்பனையில்லாது வாழ்ந்த யதார்த்த மனிதர்தான் எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்கள். தமிழில் பெண்ணியம் பேசும் சிறந்த நாவல்களுள் ஒன்றுதான் இவரது கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற நாவல். இந்த நாவலில் வரும் அப்பா கேரக்டர் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் ஆவார். இவரது மகள் தலைமைச் செயலகத்தில் அரசு பணியில் இருப்பவள். ஒரு நாள் அப்பா மகளுக்கு கூறும் அறிவுரை இவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சில அரசு ஊழியர்கள் உழைப்பதில்லை, அவர்கள் வேலை செய்வது கூட இங்கு உதவி செய்வதாகவே படுகிறது. ஆனால் நீ உன்னை நாடி வருபவர்களுக்கு அவர்களின் வேலையை உடனே செய்து கொடு. உன்னிடத்தில் யார் இருந்தாலும் செய்ய வேண்டியதுதான், ஆனால் யாரும் செய்வதில்லை. வீண் காலதாமதம் செய்வர், காசு எதிர்பார்ப்பார்கள். காசு வராது என்றால் எந்த காரியத்தையும் உடனே செய்து முடிக்க மாட்டார்கள். நீ அவர்கள் போல் இல்லாது நேர்மையாய் உன் கடமையை செய்கிறாய். இதனால் பலன் பெற்று வாழ்வோர் அதிகம். மகளே, நான் உன்னை வேலைக்கு தயார் பண்ணி அனுப்பிய நோக்கமே இதுதான். எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு தொண்டு செய். உன்னிடம் வருபவர்களுக்கு உன்னால் ஆனதை உடனே செய்து கொடு. அப்பொழுதுதான் சம்பள பணம் சந்தோஷம் தரும். இல்லாவிடில் அந்த பணம் திருட்டு பணம், லஞ்ச பணம் என்று அறிவுரை சொல்லி முடிப்பார். தன் வாழ்வு, எழுத்து, பேச்சு, ஆன்மா என அனைத்திலும் மனிதநேயம் உள்ள மனிதரால் மட்டுமே இப்படி சிந்திக்க முடியும், எழுத முடியும். அமரர் ஆனாலும் தன் எழுத்துக்கள் வழி இவ்வுலகில் எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அறம் சார்பு மனிதனுக்கு இவ்வுலகில் மரணம் ஏது?